குட்டிங்க எல்லாம் ஒரு வழியா சாப்பிட ஆரம்பிச்சு. நம்ம லஞ்ச் இன்னைக்கு காலேஜ்லயே முடிச்சாச்சு, பியூர் வெஜ். இந்த ஜெலாட்டோக்கு சாப்பிடுற விஷயத்துல 6 இல்ல 7 அறிவு இருக்கும். வீடியோவை டெய்லி லேக்ஸ் பீப்புள் பாக்குறாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. ஹேசல் குட்டிங்களுக்கு ஒரு லோஷன் போட்டோம், அதுல இருந்து அவ குட்டிங்களை பக்கத்துலயே விடுறது இல்ல. நம்மளோட ஃபர்ஸ்ட் பையனுக்கு சாப்பாடு போட்டாச்சு. கொஞ்சம் வெளியே வேலை இருந்துச்சு, முடிச்சுட்டு வீட்டுக்கு வர 5:30 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தோடனே குளிச்சுட்டு டீ போட ஆரம்பிச்சாச்சு. துவச்சு காய வச்ச பேண்ட் ஷர்ட்லாம் அப்படியே இருந்துச்சு, அதையும் அதோட பிளேஸ்ல வச்சாச்சு. புதுசு பழசு பாண்டலுக்குலாம் தனித்தனியா ரேக் தான் வச்சிருப்பேன். தென் அந்த வேலை முடிச்சுட்டு ரூம் ஃபுல்லா பயங்கர தூசி. குட்டிங்க எல்லாம் கை காலில் எது கிடைக்குது எல்லாத்தையும் ரூம்குள்ள எடுத்துட்டு வந்துருதுங்க. முக்கியமா இந்த பாயை பார்த்தா ஒவ்வொரு குச்சியா எடுத்துருதுங்க. இந்த வாசல டெய்லி பக்கத்து வீட்டுக்காரங்க தான் கூட்டுறாங்க. இன்னைக்கு ஒரு சேஞ்சா நான் கூட்டி விட்டு என்னோட ஹைட்ரேஷன் என் குட்டிங்களுக்கு வந்துருச்சுங்க. அதுகளும் தண்ணி குடிக்குது. குட்டிங்க வளரவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடம் பிடிச்சிருச்சு. இப்பெல்லாம் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தா நனிமா சேனல் தான் பார்க்க மனசுக்கு அவ்வளவு ரிலாக்ஸிங்கா இருக்கு. நம்ம நனிமா பேசுறது அவ்வளவு ஜாலியா இருக்கும். நைட்டுக்கு நூடுல்ஸ் பிளான் தான். சோ நம்ம பக்கத்துல இருக்க கடைக்கு போய் தேவையான பொருள் வாங்கியாச்சு. இந்த அவகேடோ எனக்கு அவ்வளவு பிடிக்கும். எங்க பார்த்தாலும் எவ்வளவு நாள் வாங்கிடுவேன். இந்த ஹோல் வீட் நூடுல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதுக்கு ரிவார்டா பை ஒன் கெட். வீட்டுக்கு வந்து சட்டுப்புட்டேன்னு காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு நூடுல்ஸ் வெறும் 7 நிமிஷம் தான் சுடுதண்ணில போடும். அப்படி இல்லைன்னா நூடுல்ஸ் உங்களுக்கு களி மாதிரி ஆயிரும். தென் நூடுல்ஸ் நல்லா கூல் டவுன் பண்ணி சைனீஸ் மேகியை செட்டிநாடு ஸ்டைல்ல பண்ணி சாப்பிட்டு. செட்டிநாடுனா கருவேப்பிலை வத்த மிளகா போட்டா போதும். தென் எல்லா சாஸையும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டாச்சு. நான் எண்ணெயே யூஸ் பண்ணல, நெய் மட்டும் தான் யூஸ் பண்ணி குக் பண்ணேன். எனக்கு நூடுல்ஸோட எக் போடுறது பிடிக்கும். ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வந்துடும் எல்லாத்துலயும். ஸ்கிராம்பிள் எக் தனியா ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட போற நூடுல்ஸ்ல மிக்ஸ் பண்ணி நம்ம 40,000 சப்ஸ்கிரைபர் கிராஸ் பண்ணதுக்கு நானே எனக்கு கொடுத்துக்கிட்ட ஒரு ட்ரீட். சாப்பிடறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சாதான் கம்மியா சாப்பிட முடியும். தென் நம்ம ஸ்கிராம்பிள் எக்கையும் ஒரு குழப்பி சாப்பிட்டாச்சு. டேஸ்ட் அல்ட்டியா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சோடனே ஜெலாட்டோட ரன்னிங் சேசிங் எல்லாம் இருந்துச்சு. எதுக்குன்னா இந்த ஒரு பெல்ட்டை மாட்டி விடுறதுக்கு. நல்லா சாப்பிட்டு வாக்கிங் போகாம வீட்லயே இருந்து சம்டைம்ஸ் நம்ம மெட்டபாலிசம் ஸ்லோ ஆக ஆரம்பிச்சு. ஒரு 1 hour நல்ல வாக்கிங், அவ்வளவுதான் டே முடிஞ்சு. அவ்வளவுதான். இதோட இந்த டே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. பை பை. நாளைக்கு பார்க்கலாம். ஹேவ் ஃபன்.